இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாராலையுமே 1 lakh per month சம்பாதிக்க முடியும். அதை நான் ஏன் ஈஸி ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை பண்ண முடியலனா மட்டும் தான் அதை கஷ்டம்னு சொல்ல முடியும். சப்போஸ் ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னா தட் இஸ் ஈஸி ஒன்லி, என்னை பொறுத்த வரைக்கும். அது நம்மளால் ப்ராக்டிக்கலாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ஈஸி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் 1 lakhங்கிறது ஒரு பேஸாக சொல்கிறேன். அதுக்கு கம்மியாவோ அதுக்கு அதிகமாகவோ உங்கள் எல்லாத்தாலையுமே ஏர்ன் பண்ண முடியும். 90,000 கூட ஏர்ன் பண்ண முடியும், 80,000 கூட ஏர்ன் பண்ண முடியும். அதே சமயத்தில் 3 lakhs 4 lakhs கூட ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் எவ்வளோ போடுறீங்க, எவ்வளோ பொட்டன்ஷியல் நீங்கள் உங்ககிட்ட இருந்து அதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதனால தான் 1 lakhங்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட்டாக வச்சுருக்கேன். அதே சமயத்தில் இதை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். நீங்கள் எங்கேயும் வெளியில் போக தேவையில்ல, எங்கேயும் ட்ராவல் பண்ண தேவையில்ல. பட் அது ஒரு பெரிய ஸ்கேலாக கொண்டு போகும்போது நீங்கள் வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி யூ கேன் மேக் லேக்ஸ் ஆஃப் மணி. இந்த வீடியோவில் ஒரு 5 யூனிக் வேஸ் ஷேர் பண்ண போறேன். இந்த 5 வேஸ்லயுமே நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். பிகாஸ் நான் சொல்றேன், இந்த 5மே நான் பண்ணாமையோ இல்ல வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை பார்த்து சொல்றதோ கிடையாது. இந்த 5 விஷயமே என்னோட லைஃப்ல நான் இன்பில்ட் பண்ணி ஒரு யூனிக் வேஸ்லயும் நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த 5 வேஸ்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எது உங்களுக்கு வரும், உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சருக்கு வரும்னு உங்களால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியும். நம்பர் 1, லேர்ன் டு ரன் ஆட்ஸ் இன் சோஷியல் மீடியா. ஸோ நீங்க வாங்குற ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஒரு ஆட் மூலியமா. நீங்க அமேசான்ல போய் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு பார்த்துட்டு ஓகே இன்ட்ரெஸ்ட் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வரும்போது, நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்லயோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம தேடிட்டு இந்த ப்ராடக்ட் அங்கே ஒரு ஆடாக வரும். ஸோ இது எல்லா ப்ராசஸ்க்குமே காரணம் சோஷியல் மீடியா ஆட்ஸ். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை நினைக்கிறேன். உங்களால் ஒரு ப்ராடக்ட் என்னால் என்கிட்ட இன்பில்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லைப்பா, என்கிட்ட 10 லட்சம் 15 லட்சம் காசு இல்லை ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட்டையோ ஒரு ஆன்லைன் சர்வீஸையோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. பட் அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு வழியில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நான் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசிக்ஸ் கற்றுக்கணும். பேசிக் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் கூகுள் ஆட்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட், இதுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல்னா பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இந்த 3மே நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்க்கு we spent around 25,000 நினைக்கிறேன், 25,000 கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கோம். ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் இது எல்லாத்தையுமே 3 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வாங்கி மறுபடியும் ரீவொர்க் பண்ணி படிச்சிருக்கோம். அண்ட் நம்பர் 3 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த 3 கோர்ஸுமே நம்மளோட டீமில் இருக்கிற ஒருத்தர் படித்து வெல்வர்ஸ்டாக ரெடியாக இருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. என்னோட ப்ராடக்ட்டை நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வாங்க வைக்கணும், நான் எந்த மூலியமாக வாங்குறது? 1, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அது செத்து போச்சு. நம்பர் 2, நான் டிவியில் போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அது என்னால் முடியாது. நான் போய் ஒரு சன் டிவியில் போய் என்னோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்குறேன்னா என் ப்ராடக்ட்டே 10 லட்சம் 15 லட்சம் போட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அவனே ஒரு ஆடு போகிறதுக்கு 10 லட்சம் கேட்பாங்க, அது என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் மினிமம் பட்ஜெட்ல இருந்தே என்னால் ஆட்ஸ் காட்ட முடியும்னா எந்த இடத்துல காட்ட முடியும்? சோஷியல் மீடியாவில் தான். எந்த இடத்துல அதிக டிராஃபிக் இருக்க போது? சோஷியல் மீடியாவில் தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண கற்றுக்கணும். எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஒரு 1 lakh சம்பாதிக்கணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அதே சமயத்தில் உங்களோட ஆட்ஸை நெக்ஸ்ட் லெவலில் பெர்ஃபார்மிங் பண்ண கொண்டு போனால் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் படிக்கணும். ஸோ இது ரெண்டுமே படிச்சிங்கன்னா யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. நிறைய பிராண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் படிச்சிருந்தீங்கன்னா என்னோட பிராண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். யூ கேன் கான்டாக்ட் மீ. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ராகுல் ப்ரோ இருக்காங்க, சரண் இருக்காங்க, நிறைய பீப்புள், நிறைய பிராண்ட்ஸுக்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்ண தேவைப்படுது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். நம்பர் 2, கிரியேட் அ பர்சனல் பிராண்ட். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக யார் இருக்கான்னா நான் தான் இருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் அ பர்சனல் பிராண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 years 2.5 years ஒரு ஆன்லைன் மீடியமில் இருந்து எனக்கான ஒரு பர்சனல் பிராண்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா ஐம் மேக்கிங் அ லாட் ஆஃப் மணி. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. ஐம் ரியலி மேக்கிங் லாட் ஆஃப் மணி. ஸோ அதை பற்றின இன்டெப்த் வீடியோ, அதோட ரியல் நம்பர்ஸை வச்சு நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஆவரேஜாக என்னால் 1 lakh ஈஸியாக மேக் பண்ண முடியும் என்னோட பர்சனல் பிராண்டை வச்சு மட்டுமே. ஸோ பர்சனல் பிராண்ட் நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, you have to start producing lot of contents. வேற வழியே கிடையாது. that's how உங்களோட பர்சனல் பிராண்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். நிறைய உங்களோட ப்ராசஸை, உங்களோட டே டு டே லைஃப்பை ஏதோ ஒரு மீடியமில் போஸ்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு வீடியோ ஃபார்மேட்டில் வர பிடிக்கலனா, இல்லை ஷார்ட் ஃபார்மேட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்குது, ரீல்ஸ் இருக்குது. லாங் ஃபார்மேட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களோட பர்சனல் பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு நீங்கள் வெல் வெர்ஸ்டாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும், மாசாக இருக்கணும் நினச்சிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஒரு 1.5 years முன்னாடி இருக்க வீடியோஸ் பாருங்க. ஒரு இடத்துலையும் ஒரு அப்கிரேட் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, நான் இந்த இடத்துல ஒரு அப்கிரேட் இருந்திருக்கு, ஒரு 6 monthsல இங்கே ஒரு அப்கிரேட் இருந்திருக்கு, அப்புறம் இங்கே ஒரு அப்கிரேட் இருக்கு. ஒரு இடத்துலையும் நான் அப்கிரேட் ஆகிட்டே இருந்திருக்கேன். ஸோ ஃபார் கிரியேட்டிங் அ பர்சனல் பிராண்ட், ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் கான்டென்ட்ஸ். உங்களோட ப்ராசஸ், உங்களோட ஸ்ட்ரக்சர், நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க இதை போட்டாலே போதும். நீங்கள் க்ரோ ஆனால் தான் போடணுங்கிறது கிடையாது. உங்களோட க்ரோயிங் ப்ராசஸே நீங்கள் வீடியோஸாக அப்லோட் பண்ணலாம். அப்சல்யூட்லி ஒரு 1 year 2 year பீரியடில் யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி,
மோர் தேன் a lakh per month உங்களால் மேக் பண்ண முடியும். நம்பர் 3 இட் இஸ் ஆர்பிட்ராஜ். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறைய இடத்துல பேசப்படுது, நிறைய யூடியூப் ஸ்டார்ஸாக இருக்கும், நிறைய ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும் பேசுகிற ஒரு டாபிக் ஆர்பிட்ராஜாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு ஒரு பாலமாக இருந்து அதை முடிச்சு வைக்க போகிறீங்க. ஒரு 10 லட்ச ரூபா டீலை முடிக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு 20 லட்ச ரூபா டீலை முடிக்கிறீங்க, இல்லை 1 லட்ச ரூபா டீலை முடிக்கிறீங்க, 10% கமிஷன் நீங்கள் நடுவில் வைக்கிறீங்கன்னா தட் மிடில் மேன் இஸ் த ஆர்பிட்ராஜ். ஸோ இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை, 0 இன்வெஸ்ட்மெண்ட். இதை நீங்கள் கரெக்டாக டீல் முடிக்கணும். ஓகே, இதில் எப்படி நான் 1 lakh earn பண்ணுறது, ஏதாவது சும்மா கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்கள் எந்த டீலை முடிக்கிறீங்கன்னு இருக்கு. சின்ன டீல்ஸ் முடிச்சிங்கன்னா சின்ன காசு, பெரிய டீல்ஸ் முடிச்சிங்கன்னா பெரிய காசு. இனிஷியல் ஸ்டேஜில் சின்ன டீல்ஸ் தான் கிடைக்க போகுது, சின்ன டீல்ஸ் தான் இருக்குது. உங்கள் சுற்றி இருக்க பிஸ்னஸஸ் பாருங்கள், எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு சர்வீஸ் தேவைப்படுது, எத்தனை பேருக்கு ப்ராடக்ட் இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது. இதை கிராக் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. நம்பர் 4 இட் இஸ் சோஷியல் மீடியா ஏஜென்சி ஆர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இது வந்து நேற்று ஒரு காலில் இருந்தேன், ஒரு பர்சன் ஃப்ரம் பெங்களூர். ஸோ நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிராண்ட் டீல்ஸ்க்குலாம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே பேசும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிச்சார். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, சவுத் கிரியேட்டர்ஸ்லாம் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பேசினார். ஐ வாஸ் வெரி மச் அட்ராக்டட் டு ஹிஸ் வேர்ட்ஸ். ரிஷின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட பேசும்போது ஒரு 40 minutes இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த கால் என்ன சொன்னான்னா, ஐம் ரன்னிங் அ பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்கிறேன்ல. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிராண்ட் டீல்ஸ்லாம் வருதில்ல, அவங்க வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் கோட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 years பேக் நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் பிராண்டோட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தேன், ஸ்பான்சர்டு வச்சுருந்தேன். அந்த ஒரு வீடியோவில் மட்டும் ஐ ஹேட் லைக் 40K சப்ஸ்கிரைபர்ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸோ. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த பர்ஃப்யூம் சேல் பண்ணேன். அந்த பர்ஃப்யூம் சேல்லேருந்து நல்ல சேல்ஸ் போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிராண்ட் வந்து எனக்கு ஓகே, நம்மளை நம்பி கூட 4 பேர் வாங்கியிருக்கேன், நல்ல ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நாள் போன பிறகு எனக்கு வந்து அவங்க ஒரு அலெக்ஸா அனுப்பிச்சிருந்தாங்க, கூகுள் அலெக்ஸா, நிறைய கிஃப்ட் ஆம்பர்ஸ்லாம் அனுப்பிச்சு. என்னடா நிறைய அனுப்புகிறாங்க, என்னடா பிரச்சனை, ஒரு ஓப்பன் டாக்காக எனக்கு சொல்லுங்கள், என்ன எவ்வளோ விற்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 6 lakh rupees worth பர்ஃப்யூம்ஸ் விற்றுருக்காங்க. that is the worth of a content creator. நல்ல கிரியேட்டர், நல்ல பர்சனல் பிராண்டிங், ஒரு லெஜிட்டான ப்ராடக்ட்டை, ஒரு உண்மையான ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. எனக்கு நல்ல பர்ஃப்யூம் அடிக்கணும் ஆசையாக இருக்குது, இவன் சொல்கிற பர்ஃப்யூம் நல்லா இருக்குது, நான் வாங்கி அடிக்கிறேன். ஸோ அதுதான் மேட்டர்ஸ் இந்த இடத்துல. ஸோ இது மூலியமாக நிறைய மணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் எனக்கு அன்னைக்கு எனக்கு கிடைச்ச மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 4 digits கூட 4 digits தான், 5 digits கூட இல்லை. அந்த ஒரு பீரியடில் எனக்கு இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டுக்கு தான் பண்ணேன். அப்புறம் இந்த நேற்று பேசின அவர் என்ன சொன்னான்னா, தட்ஸ் வெரி ராங், நீங்கள் 1 million கிட்ட போயிட்டுருக்கீங்க, நீ இவ்வளோ சார்ஜ் பண்ணக்கூடாது, ஐ வில் ஹெல்ப் யூ டு க்ளோஸ் தட் டீல் அப்படின்றது. That's a good thing. So that's the power of influencer marketing, social media marketing agencies. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் நிறைய பொட்டன்ஷியல். ஒரு பிராண்ட் இருக்காங்க, இங்கே ஒரு கிரியேட்டர் இருக்காங்க, இந்த 2 பேத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஏஜென்சி. ஸோ அந்த ஒரு ஏஜென்சி வேலையை நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் செட்டப் இருக்கணும், நிறைய படிக்கணும். யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே இட் டேக்ஸ் டைம், எஃபர்ட். ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஊர் உலகத்தில் எல்லாருமே பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 to 6 months ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா 1 year பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. த ஃபைனல் வே இஸ் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஸ்கில்ஸ் இல்லை, சைக்காலஜி இல்லை, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லை, டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைனா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க காசெல்லாம் போயிடும். ஃப்ராங்காக சொல்கிறேன், ஃப்ராங்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணுறேன். நான் நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ப்ராஃபிட்ஸில் இருக்கேன். அண்ட் ஈவன் என்னோட மேவரிக் ஸ்கூலில் ஒன் ஆஃப் மை கோர்சஸ் வந்து ட்ரேடிங் கோர்ஸ் நான் எடுக்கல. ஒரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் வந்து ஒரு 5.5 years 6 years பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரை வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறையா மணி மேக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். சில பேர் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை ரிவார்ட் ஹை ரிஸ்க். நிறைய ரிஸ்க் எடுத்திங்கன்னா நிறைய ரிவார்ட் கிடைக்கும். ஆனால் அந்த நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க், உங்கள் சுயநலத்தோடு எடுக்கிற ரிஸ்க். அதே சமயத்தில் டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சைக்காலஜி கரெக்டாக ப்ளே பண்ணணும். தட்ஸ் ஹவ் யூ கேன் மேக் மணி இன் ட்ரேடிங். ஸோ நிறைய ஃபேக்ஸ் நடக்குது. ஐம் அப்சல்யூட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். உண்மையாக நிறைய ஃபேக் நடக்குது, நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் லாஸில் இருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் ப்ராப்பர் சைக்காலஜியில் எல்லாராலையுமே எல்லாத்துக்குமே அது செட் ஆக போகிறதில்ல, கரெக்டான டெக்னிக்கல் நாலேஜ் போய் சேர்றதில்ல. அவங்க கொஞ்சம் நாளைக்கு எடுத்த உடனே ஈஸியாக மணி மேக் பண்ணும், ஈஸியாக BMW வாங்கிடணும், ஈஸியாக லேம்போகினி வாங்கிடணும்னு நினச்சிக்கிறாங்க. பிகாஸ் இந்த சோஷியல் மீடியா அப்படி தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. ட்ரேடிங் பண்ணால் கொஞ்ச நாளில் வந்து லேம்போகினி வாங்கிக்கலாம், ட்ரேடிங் பண்ணால் வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு. இட் இஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேம்.
ஸோ கண்டிப்பாக நிறைய ரிஸ்க் இருக்குது, நிறைய ரிவார்டும் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. பட் ஹைலி ரிஸ்க்கான ஒரு விஷயம். பட் ரிஸ்க் எடுத்தால் ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.